ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு ஃப்ரைடே மார்னிங். அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். வாங்க நம்ம கிச்சனில் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு எப்போயும் போல் வெள்ளிக்கிழமை நல்லபடியாக மங்களகரமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு அடுப்பில் சாதம் வேக வச்சுருக்கிறேன். இன்னொரு அடுப்பில் மீல் மேக்கர் கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதனால தான் காலையிலே மீல் மேக்கரை சுடுதண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் நான் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மீல் மேக்கரில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்குதுங்க. இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ நம்ம நான்வெஜ் சாப்பிட முடியாத நிலைமையில் இந்த மீல் மேக்கர் நம்ம அந்த நான்வெஜ் டேஸ்ட்டில் எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தி, ரைஸு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ அது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். இது என்ன பண்ணுறேன்னா லஞ்சுக்காக மஷ்ரூம் கிரேவி பண்ணுறதுக்காக மசாலாலாம் வதக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் ஒரு பேக்கெட் மஷ்ரூமை நல்லா அந்த மஷ்ரூம் மேலே உள்ள தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதை நல்லா கழுவி அதையும் கிரேவியில் சேர்த்துக்கிட்டாச்சு. இது நல்லா மூடி போட்டு வதங்கி விட்டுடலாம். நான் தண்ணி ஊற்றி வேக வைக்க மாட்டேங்க. அந்த மூடி போட்டு ஆவியிலே வேக வச்சுருவேங்க. இது ஒரு பக்கம் வேகட்டும். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி செய்கிறதுக்காக இங்கே கோதுமை மாவு நல்லா சாஃப்டாக திரட்டி வச்சுருக்கிறேன். இந்த மஷ்ரூம் கிரேவியை இன்னொரு அடுப்பில் மாற்றிட்டு ஒரு அடுப்பில் நம்ம சப்பாத்தியை போட்டுடலாம். நம்ம சைட் பை சைட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அடுப்பில் ஒரு சின்ன சின்ன செதறலாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதையும் சைட் பை சைடாக க்ளீன் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். மார்னிங் அவசரமாக செய்கிற சப்பாத்திங்க. அதனால் கொஞ்சம் டிசைனாக ஒவ்வொன்றும் இந்தியா மேப் மாதிரி தான் இருக்கும். ஆனால் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. அப்படியே ஒவ்வொரு ஆளுக்கும் சூடாக சப்பாத்தி சாப்பிட எடுத்து கொடுத்துடலாம். பாருங்கள், மீல் மேக்கர் கிரேவியும் நல்லா ட்ரையாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஒவ்வொரு ஆளுக்காக சப்பாத்தியை எடுத்து கொடுத்துடலாம். இப்போ ஸ்கூல் லீவுன்றனால நம்ம செஞ்ச உடனே சூடாக சாப்பிடட்டும் பிள்ளைங்க. கொடுத்து விட்டாச்சு. அடுத்தது இன்றைக்கி மஷ்ரூம் கிரேவி கொஞ்சமாக தான் இருக்குது, அது பத்தாது. அதனால் இன்னொரு பொரியல் செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சீக்ரெட் பவுடர் தான் இது ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். அப்புறம் 3 ஸ்பூன் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை தான். அதை தோல் நீக்கி எடுத்து அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இது எதுக்குன்னா, நம்ம பாய் வீட்டு கல்யாண வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இந்த கல்யாண வீட்டு கத்திரிக்காய் வைப்பாங்க இல்லையா, அந்த கத்திரிக்காய் கூட்டு தான் இது. அதுக்காக தான் அந்த பொடி ரெடி பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை ஃபுல்லாக நீள் வாக்கில் வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் தான் ஊற்றி செஞ்சுருக்கேன். இதில் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் ஆனால் கூடுதலாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். அந்த எண்ணெய் ஊற்றி அதில் அந்த கத்திரிக்காயை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்துட்டு அதே எண்ணெயில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். அது சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி, அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். அது நல்லா மசிய வெந்ததும் இந்த கத்திரிக்காயும் கூட சேர்த்து வதக்கியாச்சு. அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்துட்டு ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளி ஊற வச்சுருந்தேன். அந்த புளியும் கரைச்சி அதில் ஊற்றிக்கிட்டேன். மசாலா வாசனை போனதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றியாச்சு. அந்த வீடியோ மிஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ அந்த புளியெல்லாம் நல்லா சுண்டி வரணும். அடுத்து நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, அந்த எள்ளு, வெந்தயம், நிலக்கடலை, அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பவுடர் ஆக்கிக்கலாம். அந்த பவுடரை ஒரு 3 ஸ்பூன் எடுத்து தூவி நல்லா ஒரு 5 நிமிஷம் கிண்டி வேக வச்சிட்டோம்னா அந்த கல்யாண கத்திரிக்காய் கூட்டும் ரெடி ஆயிரும். அடுத்து இன்றைக்கி ஃப்ரைடேன்றனால சரி சாம்பார் நேற்று வச்சேன் தைப்பூசம்னால. அதனால் இன்றைக்கி வெறும் உப்பு பருப்பு மட்டும் வைக்கலான்னு சொல்லிவிட்டு வெறும் துவரம்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சு அதில் ஒரு 4-5 பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி இதை மட்டும் போட்டு குக்கரில் வேக வச்சு வெந்ததுக்கப்புறம் தாளித்து ஊற்றிட்டோம்னா குழம்பும் ரெடி ஆயிரும். பாருங்கள், லஞ்சுக்கு சுட சுட சாதம் ரெடி பண்ணிட்டேன்.
மஷ்ரூம் கிரேவியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மஷ்ரூம் கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். காலையில் என் ஹஸ்பண்ட் சப்பாத்திக்கும் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டாரு. அதான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நல்லா அருமையாக இருக்குங்க. நான்வெஜ் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். அடுத்து பருப்பும் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இதையும் நம்ம தாளித்து விட்டுட்டு மல்லி இலையெல்லாம் தூவி ரெடி ஆயிடுச்சு. கல்யாண கத்திரிக்காய் கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. இந்த உப்பு பருப்புக்கும் இந்த கல்யாண கத்திரிக்காய் கூட்டும் செம்ம காம்பினேஷனாக சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி சமையல் அவ்வளோதான். நாளைக்கு என்ன சமையல்னு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.